Hi friends, welcome back to my channel Anyone Can Crochet. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்லிகைப்பூ மாலை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில் 2.75 mm ஹூக் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் யான் த்ரெட் என்ன யூஸ் பண்ணோன்னா ஐ லவ் திஸ் யான் சொல்லிட்டு இங்கே ஹாபி லவியில் எனக்கு கிடச்சிது மெட்டாலிக் யானு. அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கும். ஒயிட்டில் க்ரீம் கலரில் கோல்டன் ஜரி வச்சுருக்கோம். இது இந்த மல்லிகைப்பூ மாலை பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் இதை எடுத்திருக்கேன் நான். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எண்ட் பார்ட்டில் நான் ஒரு சின்ன முடிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மெட்டாலிக் த்ரெட் இருக்குல்ல, அது சும்மா சுற்றிருப்பாங்க. ஸோ எஜ்ஜில் இது மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் முடிச்சு போட்டு ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா இங்கே மேலே உள்ளதெல்லாம் அந்த எல்லா இதுலேயும் அப்படியே இருக்க மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பின்னும்போது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போது இதுக்கு மேஜிக் சர்க்கிள் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செயின் 3 போட்டுட்டு பாப்கார்ன் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். பாப்கார்ன் ஸ்டிச் எப்படின்னா செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே, இதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளேயே உங்களுக்கு 3 செயின் 3 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து செயின் 1 போட்டுட்டு திரும்ப 3 டபுள் க்ரோஷே இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா செயின் 3 லூப்பு, 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 3 டபுள் க்ரோஷே இருக்குது. இப்போது யானை அப்படி கொஞ்சம் லூஸான இதில் எடுத்துகிட்டு நீடில் எடுத்துகிட்டு இந்த செயின் 3 ஸ்பேஸ் செயின் 3 போட்டோம்ல, அதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு செயினில், அதாவது இந்த டாப் செயின் 3ல் இந்த மேலாப்பில் உள்ள செயின் 3 இருக்குல்ல, அதில் இப்படி விட்டுட்டு பின்குடியை அப்படி இந்த த்ரெடை இழுத்துட்டு இதை இதில் நீங்கள் புல் பண்ணணும். அந்த செயின் 3 மேலே டாப்பில் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, ஒரு செயின் போட்டுட்டு திரும்ப இதே மேஜிக் சர்க்கிள்குள்ளே 3 டபுள் க்ரோஷே போடணும். செயின் 1 3 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். செயின் 1 3 டபுள் க்ரோஷே இதே இதில். இப்போது 3 டபுள் க்ரோஷே, செயின் 1 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷே உள்ள லூப்பை இப்படி லூஸாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் டாப்பில் நீடில் உள்ளே விட்டுட்டு இந்த லாஸ்ட் டபுள் க்ரோஷே உள்ள லூப் அந்த பெருசாக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே உள்ள பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன பிறகு ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுரும். இதே போல் இன்னும் 3 ஸ்டிச் போட்டு நம்ம மீட் பண்ணலாம். இப்போது 5 பெட்டல்ஸ் நம்ம முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் சர்க்கிளோட த்ரெட்டை இப்படி புல் பண்ணிங்கன்னா, இப்படி டைட்டாக புல் பண்ணிங்கன்னா இது ரவுண்ட் சர்க்கிளாக ஃபார்ம் ஆயிரும். ஃபார்ம் ஆன பிறகு இந்த செயின் 1 போட்டிருக்கோம்ல, இதை கொண்டு இந்த இடத்துல இங்கே அந்த ஃபோல்டு மாதிரி ஒரு தேர்ட் லூப்லேருந்து எடுத்தோம்ல, அந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். இது செயின் 1 ஸ்பேஸு. நம்ம அந்த செயின் 1 போட்டோம்ல, அந்த இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த செயின் 1 ஸ்பேஸில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது இங்கே செயின் 3 போடுறோம். இது அடுத்த ரோ வர்றதுக்கு செயின் 3 போட்டுட்டு இதில் இந்த செயின் 1 ஸ்பேஸில் நம்ம இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இன்னும் 2 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், 3 டபுள் க்ரோஷே போடணும். நம்ம இந்த செயின் 3 ஒரு டபுள் க்ரோஷே ஆயிடுச்சு, 2 டபுள் க்ரோஷே எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. இப்போது செயின் 1 போட்டுட்டு இதே அந்த செயின் 1 ஸ்பேஸ்லேயே திரும்ப 3 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். இப்போது இந்த லூப்பை இங்கே நீளமாக வச்சுட்டு பாப்கார்ன் ஸ்டிச் சொன்னேன்ல, இந்த செயின் 3 போட்டிருக்கோம்ல, இதில் டாப் இதில் நம்ம நீடில் விட்டுட்டு இந்த எண்டில் உள்ள லூப்பையும் எடுத்துட்டு இப்படி இந்த இதில் இப்படி புல் பண்ணோம்னா இப்படி லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம இந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிற இடத்துல தான் நம்ம கடைசி எண்டில் கொண்டு ஸ்லிப் ஸ்டிச் நம்ம போடுவோம். இதுக்கப்புறம் செயின் 1 போடணும். இந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் நம்ம அடுத்த பெட்டலையும் நம்ம ஆரம்பிப்போம். இங்கே ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது பாருங்க, இதோட செயின் 1 ஸ்பேஸ் இந்த இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோம்னா 3 டபுள் க்ரோஷேஸ், செயின் 1 3 டபுள் க்ரோஷேஸ் ஒரே ஸ்டிச்சில் நம்ம போடணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்குல்ல, இதில் விட்டுட்டு இந்த எண்டில் உள்ள லாஸ்ட் டபுள் க்ரோஷேவோட லூப்பை இப்படி புல் பண்ணிட்டு எண்டில் உள்ளதில் புல் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டிங்கன்னா அடுத்த பெட்டல் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா
இந்த இடத்துல வந்து ஒரு செயின் இருக்குது பாருங்கள். இந்த இதில் வந்து 3 டபுள் க்ரோஷே, செயின் 1, 3 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போடணும் ஒரே இதிலே. இதே போல் இப்போ 2 போட்டிருக்கோம். இதே போல் மிச்சம் 3 பண்ணிவிட்டு நான் கடைசியாக உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ அந்த செயின் 1 ஸ்பேஸில் நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். 5வது வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் என்ன பண்ணுறோம்னா, இது வந்து இன்னும் செயின் 1 போடல. நான் லாஸ்ட் ஒன்றுக்கு செயின் 1 போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் வந்து இங்கே ஜாயின் பண்ணோம்ல, இந்த இடத்துல வந்து வரும். அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். அப்படின்னா தான் வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். ஸ்லிப் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கலாம், அந்த இடத்துல நம்ம போடணும். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த கர்வ் மாதிரி ஓப்பனிங் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ஸ்லிப் ஸ்டிச் வரும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த செயின் 1 ஸ்பேஸ் எனக்குள்ளே இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து அடுத்த ரோவை ஆரம்பிப்போம். அடுத்த ரோவை ஆரம்பிக்கும் போது இந்த செயின் 1 ஸ்பேஸ் இந்த இருக்குல்ல, இதில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 3 போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு வேணுங்கிற அளவு இதே மாதிரி ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லேயும் அப்படியே போட்டு பெட்டலில் பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு மாலை வேணுன்றதை பார்த்துட்டு அந்த அளவு நீங்கள் பின்னிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மல்லிகைப்பூ மாலை நம்ம முடிச்சிட்டோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றதை காட்டுறீங்கன்னா அதே மாதிரி ஒயரம் ஃபுல்லாக முடிச்சுட்டு எனக்கு 2 பீஸ் தேவைப்பட்டனால நான் இன்னொரு பீஸும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கீழே வந்து ரோஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக ரோஸ் பேட்டர்ன் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதில் வந்து 15 ரூபா நான் போட்டிருக்கேன். 15 ரூபா போட்டிருக்கேன். என்னோடய கலசம் வந்து இந்த சின்ன மாலை அளவு தான் வரும். அதனால் வந்து நான் 15 ரூபா போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ரோ தேவைப்படுதோ அத்தனை ரோ நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு படம் மாதிரி எடுக்கிறீங்களோ, அந்த படத்துக்கு வந்து ஒரு சைடு மாத்திரம் வச்சு பார்த்துட்டு அது எத்தனை ரோ பண்ணியிருக்கீங்களோ அதே போல் அடுத்த சைடுக்கும் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம ரோஸ் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ரெட் கலர் நூல் இருக்குல்ல, யான் இருக்குல்ல, அதில் வந்து செயின் போட்டுட்டு செயின் லூப் போடுறோம். நம்ம செயின் லூப் போட்டுட்டு இதில் வந்து 61 செயின் போட போகிறோம். அதாவது வந்து ஸ்மால் ரோஸ்க்கு வந்து 31 செயின்ஸு, மீடியம் ரோஸ்க்கு வந்து 61 போடணும். சரிங்களா? நான் இப்போ 61 செயின் போட்டு உங்களை பார்க்குறேன். இதில் வந்து 61 செயின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 6th செயினில் 1 2 3 4 5 6th செயினில் ஒரு டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். யான் ஓவர் பண்ணிட்டு யான் உள்ளே விட்டு எடுத்துகிட்டு ஒரு செயின், அடுத்து ஒரு லூப். இது வந்து ஒரு வி ஸ்டிச் கணக்கு. இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, 2 செயின் கீழே ஸ்கிப் பண்ணிட்டு 3rd இதில் ஒரு டபுள் க்ரோஷே, செயின் 3, அதே இதில் 1 more டபுள் க்ரோஷே. இப்போ பாருங்கள், வி ஸ்டிச் மாதிரி ஃபார்ம் ஆகும். டபுள் க்ரோஷே, 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இதே போல் இந்த 61 ஸ்டிச்சு வரைக்கும் சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு கடைசியில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த செகண்ட் ரோ என்ன பண்ண போகிறோம்னா, செயின் 3 போட்டுட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிட்டு இந்த செயின் 3 ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் என்ன பண்ண போகிறோம்னா 5 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். 5 டபுள் க்ரோஷேஸ் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இந்த செயின் 3 சேர்த்து 6 டபுள் க்ரோஷே. அடுத்த கேப்பு, அதாவது இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பு, இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். இப்போது இந்த வி ஸ்டிச், அந்த செயின் 3 ஸ்பேஸ் இருக்குல்ல, இதில் வந்து 6 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம் உள்ளுக்குள்ளே. இப்போ பார்த்தீங்களா, இதுலேயும் 6 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட்டாச்சு. 3 6 இருக்குது. இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் எது விடாத கேப்பில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நம்ம அடுத்த வி ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து 8 டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம் ஒரே இதில். இப்போ பாருங்கள், முதல் 2 இதில் நம்ம வந்து 6 டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கோம். இடையில உள்ள இந்த இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து 8 போட்டிருக்கோம். இப்போது இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்பேஸ் இல்லாத இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுட்டு நம்ம இந்த ரோ ஃபுல்லாக, அதாவது இந்த எல்லா ரோவையும் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி கர்வாக அதுவே ஃபார்ம் ஆகிறதுனால இப்போ இது எல்லா ரோலையும் நம்ம வந்து 8 டபுள் க்ரோஷேஸ் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு இந்த கடைசி 2 இதுக்கு வரும்போது மாத்திரம் 10 நம்ம போடுவோம். அது நான் இது வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த கடைசி 2 இதுக்கு வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் திரும்ப. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் 2 வி ஸ்டிச் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 வி ஸ்டிச்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இதில் 10 டபுள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். 10 டபுள் க்ரோஷே,
போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டு கடைசி இதில் வந்து 10 டபுள் crochets நம்ம போட போகிறோம். இப்போது 10 டபுள் crochets லாஸ்ட் ஸ்டிச்சில் போட்டாச்சு. கொஞ்சம் லாங்காகவே நம்ம வந்து த்ரெட்டை விட்டுறலாம். த்ரெட்டை விட்டுட்டு இந்த எண்டை வந்து இப்படி புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிட்டு இந்த எண்டில் வந்து இந்த பிளண்ட் நீடில் நம்ம தப்போம்ல, அந்த நீடில் வந்து இந்த 6 டபுள் crochet போட்டோம்ல, அந்த இதில் வந்து இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கே இது ரோஸ் அழகாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பேக் சைடு எடுத்துட்டு இந்த நீடில் வழியாக இந்த சைட்லேருந்து இங்கிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த சென்டரில் ஒரு த்ரெட் இருக்கு, அதில் நான் நாட் போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, சும்மா அதை ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக தான் நாட் போடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாலை இருக்குல்ல, இதில் வந்து இங்கே இருக்குது த்ரெட்டு. ஸோ இதில் இந்த ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதில் வந்து நான் சும்மா அட்டாச் தான் பண்ணுறேன். கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி பார்த்து, இப்படி க்ராஸாக இருக்க மாதிரி பார்த்து நான் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன் நான், ஏன்னா எனக்கு என் கைக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்க மாதிரி நான் பிடிச்சிக்கிட்டேன். இந்த ஒயிட் ரெண்டையும் இப்படி வச்சு நாட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் இந்த இதுலேயும் கொண்டு வந்துடலான்னு பார்க்குறேன்.
நாட் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஒற்றை நாட் போட்டு கட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பார்க்குறது பாருங்கள், உங்களுக்கு மாலை மாதிரியே அழகாக தெரியும் உங்களுக்கு. இந்த கலசத்துக்காக தான் இந்த மாலை குட்டியாக நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த கலசமும் எல்லாமே நான் குரோஷேல தான் பண்ணேன். பானை, அப்புறம் தேங்காய், இலை, ரோஸு, அப்புறம் அந்த சைடில் உள்ள இந்த என்ன சொல்கிறது, இந்த தாம்பூலத்தில் வைக்கிற அந்த ட்ரிம் மாதிரி அழகாக இருக்கும்ல, அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி மாட்டிட்டு, இது எங்கள் டீம் ப்ராஜெக்ட்காக நாங்கள் பண்ணினோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி எக்ஸைட்டிங் நியூ க்ரோஷேஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.